ஹத்ராஸ் சம்பவத்தில் தனது தோல்வியை மறைக்க உத்தரப்பிரதேச அரசு நூற்றுக்கணக்கான மக்கள் மரணத்திற்கு பொறுப்பேற்காமல் ஒரு சிலரை கைது செய்து தட்டிக்கழிக்க விரும்புகிறது என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேசம் ஹத்ராஸ் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக மாநில அரசால் நியமிக்கப்பட்ட 3 நபர் கொண்ட நீதி விசாரணை குழு நேரில் ஆய்வு செய்தனர். முக்கிய குற்றவாளியான தேவபிரகாஷ் மதுகரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து அகிலேஷ் வெளியிட்ட அறிக்கையில், ஹத்ராஸ் சம்பவத்தில் தனது தோல்வியை மறைக்க உத்தரப்பிரதேச அரசு நூற்றுக்கணக்கான மக்கள் மரணத்திற்கு பொறுப்பேற்காமல் ஒரு சிலரை கைது செய்து தட்டி கழிக்க விரும்புகிறது. இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடந்தும் யாரும் பாடம் கற்கவில்லை. எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துக்கள் தொடரும். உத்தரப்பிரதேச பாஜக அரசின் ஆட்டத்தை பொதுமக்கள் முன் கொண்டு வர வேண்டும். இதுபோன்ற நிகழ்வுகளுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என பாஜக அரசு கூறினால் ஆட்சியில் இருக்க உரிமை இல்லை என்று கூறியுள்ளார்.